இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி அமேசான் அஃபிலியேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து அஃபிலியேட் நீங்கள் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து எல்லா ப்ராடக்ட்டுக்குமே நீங்கள் வந்து என்னென்ன ப்ராடக்ட்லாம் வந்து செலெக்ஷன் வந்து பண்ணுறீங்களோ அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா பேஸ் பண்ணி ஒரு லிங்க் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஜென்ரேட் ஆகும். ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் போதும், அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து உங்களுடைய ஐடியா பேஸ் பண்ணி ஒரு ரெஃபரல் லிங்க் மாதிரி உங்களுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுடைய பிளாக்கரில் இந்த மாதிரி நீங்கள் வந்து பேஸ்ட் வந்து பண்ணிக்க முடியும். இந்த லிங்க்கை வந்து ஒரு யூசர் வந்து கிளிக் பண்ணி அமேசானில் போயிட்டு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கினார்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து எவ்வளோ கமிஷனோ அந்த கமிஷனோட அஃபிலியேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலிமா ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி இதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை தான் அவர் வந்து வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது, கட்டாயம் வந்து கிடையாது. ஜஸ்ட் இந்த லிங்கை கிளிக் பண்ணி அவர் எந்த ஒரு ப்ராடக்ட்டும் அமேசான்லேருந்து வாங்கினார் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன கமிஷன் ரேட்டோ அந்த கமிஷன் ரேட்டு அந்த அமௌண்ட் வந்து உங்களுடைய அஃபிலியேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். புரியுதுங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமேசானோட அஃபிலியேட் அக்கௌண்ட் டேஷ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ கிளிக்ஸ் வந்துருக்குது, ஸோ எவ்வளோ நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிற அந்த டோட்டல் ரிப்போர்ட் எல்லாமே உங்களுடைய டேஷ்போர்டில் நீங்கள் போய் பார்த்துக்க முடியும். ஓகே, இந்த அமேசான் அஃபிலியேட் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது இப்போ நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமேசான் அஃபிலியேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான கமிஷன் வந்து இதுலேருந்து கிடைக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் வந்து கூகுள் குரோம் ப்ரௌசர் போய்க்கிங்க. அதில் போயிட்டு அமேசான் அஃபிலியேட் ப்ராடக்ட் கமிஷன் லிஸ்ட் அப்படின்னு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதுக்கப்புறம் முதல்ல வந்து ஒரு வெப்சைட் வந்து வரும். ஸோ அந்த வெப்சைட்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அமேசான் அஃபிலியேட்டோட அந்த பேஜ் போகும். இதில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட் வைஸாக உங்களுக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து கமிஷன் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலும் வந்து சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் அசசரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனாக இருக்கட்டும் அண்ட் மொபைல் அசசரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியான பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் ரொம்ப கம்மியானது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் காயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் வந்து கொடுப்பாங்க. இந்த அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிலது வந்து பார்த்தீங்கன்னா 1% தான் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. OnePlus, Xiaomi, சாம்சங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து குறிப்பிட்ட அந்த பிராண்டோட அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து கம்மியான பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது இல்லாமல் மற்ற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் இந்த பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆன்லைன் ஷாப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து எவ்வளோ, ஸோ இந்த கிராஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். 2014 வந்து பார்த்தீங்கன்னா 54 மில்லியன் யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன்லைனில் போயிட்டு ஆன்லைன் சர்வீஸை பை பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஆன்லைனில் போயிட்டு ஆன்லைனில் இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்குறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 54 மில்லியன் யூசர்ஸ் வந்து 2014 வந்து இந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு 2020 வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 329 மில்லியன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதன் மூலிமா பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பே பண்ணக்கூடிய அந்த யூசர்ஸோட கவுண்டிங் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த அமேசான் அக்கௌண்ட் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, அஃபிலியேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃபஸ்ட்டு www.amazon.in சொல்லிட்டு இந்த வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமேசானோட அஃபீஷியல் வெப்சைட் இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆயிரும். ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாப் ரைட் கார்னர் வாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஹலோ சைன் இன் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தனியாக ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு கிரியேட் யுவர் அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேசிக்கான டீட்டெயில்ஸ், உங்களுடைய பேர், உங்களுடைய ரியல் நேம் இந்த இடத்துல இருங்க, ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ் வந்து உங்களுக்கு ஆப்ஷனலாக வந்து கொடுத்துருக்காங்க. பட் இமெயில் அட்ரஸ் வந்து அதையும் கொடுத்துருங்க. ஒரு பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் வந்து கண்டினியூ சொல்லிட்டு நீங்கள் வந்து கொடுத்துருங்க. உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை வந்து நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் வந்து ஓடிபியை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபில் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ டேரெக்டாக நான் வந்து என்னுடைய அக்கௌண்ட் இப்போ இந்த இடத்துல வந்து நான் லாகின் பண்ணி, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நான் வந்து கண்டினியூ வந்து கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து மறுபடியும் வந்து என்னோடய அக்கௌண்ட் இந்த இடத்துல வந்து பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஸோ நான் வந்து பாஸ்வேர்டு இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிடுறேன். ஸோ என்னுடைய பாஸ்வேர்டு நான் டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே சைன்இன் அப்படின்னு சொல்லி லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஆப்ஷனை நான் வந்து கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்னுடைய அக்கௌண்ட் இப்போ வந்து லாகின் ஆயிடுச்சு. Amazon.in ஆன்லைன் வெப்சைட்டில் என்னுடைய அக்கௌண்ட் இப்போ நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத இப்போ நான் வந்து சொல்கிறேன். அஃபிலியேட் அமேசான் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமேசானோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து காட்டும். அஃபிலியேட் ப்ரோக்ராம் .amazon.in சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காட்டும். இதுலேயே வந்து .in இருக்குதான்னு வந்து பார்த்துங்க. ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக இப்போ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமேசான் அஃபிலியேட்டோட வெப்சைட் இப்போ இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து முன்னாடி பார்த்தது வந்து Amazon.in அஃபிஷியலோட அந்த ஷாப்பிங் வெப்சைட் நீங்கள் வந்து போனீங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அமேசான் அஃபிலியேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேசிக் அக்கௌண்ட், அதாவது Amazon.in போயிட்டு ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ அல்லது நீங்கள் வந்து இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராமோட இந்த வெப்சைட் நீங்கள் வந்தாலும் சரி, இதில் வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக கிரியேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க.
கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அஃபிலியேட் அமேசானோட அஃபிஷியல் வெப்சைட் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் நவ் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அமேசான் அஃபிலியேட் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறது மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து காட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுடைய நேம் வந்து எழுதுங்க, பேய் நேம் எழுதிருங்க. அதாவது உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கில் வந்து என்ன நேம் இருக்கோ அந்த நேம் வந்து அப்படியே பார்த்து எழுதிருங்க. கீழே வந்து உங்களுடைய அட்ரஸ் வந்து கொடுத்துருங்க. ஸோ நான் வந்து டெமோக்கா வந்து கொடுத்துருக்கிறேன். உங்களுடைய சிட்டி அண்ட் உங்களுடைய ஸ்டேட்டு, பின்கோடு, கண்ட்ரி வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து இந்தியான்னு வந்து செலக்ட் ஆயிருக்கும். ஸோ கீழே வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் இந்த இடத்துல வந்து கொடுத்துருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அமேசான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. அது ஆல்டர்னேட்டாக கூட நீங்கள் வேறு மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நான் வந்து மொபைல் நம்பர் கொடுத்துட்டேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார் யூஎஸ் டேக்ஸ் பர்பஸ் ஆர் யூஎஸ் பர்சன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க. நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் த மெயின் காண்டாக்ட் ஃபார் திஸ் அக்கௌண்ட், இந்த அக்கௌண்ட் வந்து யாரை மெயினாக வந்து காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மேலே ஆல்ரெடி வந்து பேய் நேம் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா. ஸோ அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லியிருக்கேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுடைய அட்ரஸ் இந்த இடத்துல வந்து காட்டும். ஒரிஜினல் அட்ரஸ், சஜஸ்டட் அட்ரஸ் சொல்லிட்டு 2 இடத்துல வந்து காட்டும். ஸோ நீங்கள் வந்து எடிட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செலக்ட் ஒரிஜினல் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் நான் வந்து கிளிக் பண்ணேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நெக்ஸ்ட் பேஜ் இந்த இடத்துல இருந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக்கரோட அட்ரஸை நீங்கள் இந்த இடத்துல வந்து கொடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பிளாக்கர் அட்ரஸ் நான் அந்த இடத்துல வந்து காப்பி பண்ணியிருக்கேன். அதை வந்து ஸோ இந்த இடத்துல நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ நான் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இதில் வந்து ஆட் அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுறேன். ஒருவேளை நீங்கள் வந்து மொபைல் டெவலப்பராக இருந்து நீங்கள் வந்து மொபைல் அப்ளிகேஷன், ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் இந்த மாதிரிலாம் வந்து கிரியேட் பண்ணி ப்ளே ஸ்டோரில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த லிங்க்கை வந்து இந்த இடத்துல டேரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளாக்கர் தான் வச்சுருக்கின்றதுனால என்னுடைய பிளாக்கர் அட்ரஸ் டேரெக்டாக வந்து கொடுத்துட்டேன். அண்ட் இதில் வந்து நீங்கள் மல்டிபிள் வெப்சைட்டு கூட நீங்கள் வந்து கொடுத்துக்க முடியும். ஒன்றுக்கு மேற்பட்ட நீங்கள் வெப்சைட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த லிங்க்கை கூட அந்த இடத்துல வந்து கொடுத்துக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்பாட் அந்த ஃப்ரீ பிளாக்கர் கூட நீங்கள் வந்து கொடுத்துக்க முடியும். ஸோ கொடுத்துட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் இந்த இடத்துல டீட்டெயில் எல்லாமே நீங்கள் வந்து கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட் இஸ் யுவர் ப்ரிஃபர்ட் அசோசியேட் ஸ்டோர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்டிருப்பாங்க. இந்த ஸ்டோர் ஐடி அப்படின்னா என்னன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லிங்க் வந்து ரெஃபரல் லிங்க் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, புரியுதுங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லிங்க் ஜென்ரேட் பண்ணும்போது அதில் வந்து ஒரு ஐடியோட பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஜென்ரேட் வந்து ஆகும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஐடி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நேம் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து தமிழ் பிளாக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துக்கிறேன். சாரி, தமிழ் பிளாக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துக்கிறேன். கீழே வந்து நம்ம டிஃபால்ட்டாக கொடுத்து அந்த வெப்சைட்டோட நேம் இந்த இடத்துல வந்து இருக்கும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் வந்து என்ன மாதிரியான வெப்சைட் அப்படின்ற மாதிரி நான் வந்து கேட்டுக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கர் டுட்டோரியல் வெப்சைட் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்குறேன். இந்த டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் லென்த்தாக எழுதுனாலும் உங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் டாபிக்ஸ் பெஸ்ட் டிஸ்கிரிப் யுவர் வெப்சைட் ஆர் மொபைல் ஆப்ஸ். ஸோ உடைய வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான டாபிக் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து இதில் வந்து நான் வந்து என்ன கேட்டகரியோ அந்த கேட்டகரியை இந்த இடத்துல நான் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ நீங்கள் தேடக்கூடிய அந்த கேட்டகரிஸ் இதில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதில் சூஸ் பண்ணிக்கிங்க. நான் வந்து ஒரு எஜுகேஷன் ஸோ அந்த மாதிரி நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸோ இதுலேயுமே நான் வந்து எஜுகேஷன் இந்த மாதிரி வந்து போட்டுக்கிறேன். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த பிளாக்கர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளாக்கரில் என்னென்ன அட்வர்டைஸ்மெண்ட் அமேசானில் தெரியக்கூடிய எந்தெந்த ப்ராடக்ட்டோட அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நீங்கள் வந்து போட போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுக்கலாம். நான் வந்து எல்லாமே வந்து செலெக்ஷன் வந்து பண்ணிக்கிறேன். புக், மூவி, எலக்ட்ரானிக்ஸு, கிளாத்திங், க்ரஸரி, டாய்ஸு, கம்ப்யூட்டர், ஹோம் அண்ட் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் வந்து செலெக்ஷன் வந்து பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட் டைப் ஆர் யுவர் வெப்சைட். ஸோ வெப்சைட் வந்து என்ன மாதிரியான டைப் அப்படின்ற மாதிரி கேட்டுருக்காங்க. நான் வந்து பிளாக் அப்படின்ற மாதிரி நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துலையும் நான் வந்து பிளாக் அப்படிங்கிற மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அடிஷ்னலாக நீங்கள் ஆட் பண்ணணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்கு வந்து டிராஃபிக் எப்படி கொண்டு வர்றீங்க, பே பண்ணி உங்களுக்கு வந்து இந்த ட்ராஃபிக் வந்து கொண்டு வரீங்களா, இல்லை இமெயில் மூலிமா உங்களுடைய வெப்சைட்டை நீங்கள் வந்து ஷேர் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அல்லது தெரிஞ்ச நபர்களுக்கு ஷேர் பண்ணி அதன் மூலிமா ட்ராஃபிக் கொண்டு வரீங்களா, இல்லை ஷாப்பிங் போர்ட்டல் மூலிமா கொண்டு வரீங்களா, இல்லை ஆஃப்லைன் மூலிமா நீங்கள் வந்து இந்த ட்ராஃபிக் கொண்டு வரீங்களான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து கேட்டகரி வைஸாக வந்து கேட்டிருப்பாங்க. இல்லை எஸ்இஓ பண்ணி அந்த மாதிரி கொண்டு வரீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. நம்ம வந்து சோசியல் நெட்வொர்க் அப்படின்ற மாதிரி வந்து கொடுப்போம். நம்ம வந்து சோசியல் மீடியா, ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த மூலிமா சோசியல் மீடியா மூலிமா என்னுடைய வெப்சைட்டோட லிங்கை ஷேர் பண்ணி அதன் மூலிமா எனக்கு நான் ட்ராஃபிக் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை சூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இதில் வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் வந்து அடிஷனல் ஆட் பண்ணனாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு யூட்டிலைஸ் யுவர் வெப்சைட் ஆஃப் ஜென்ரேட் இன்கம்ஸ். உடைய இன்கம் வர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க உடைய வெப்சைட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் வந்து அஃபிலியேட் வெப்சைட்டு தான் நீங்கள் வந்து கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா
அமேசான் அசோசியேட் இஸ் த ஒன்லி மானிட்டேஷன் ஐ யூஸ் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கொடுங்க. இல்லை உங்களுடைய வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பண்ணிக்கிறீங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டிஸ்பிளே அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த இது வந்து கொடுங்க. இல்லை விஜெட் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி கொடுங்க. இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஈபே அதுலலாம் வந்து இதே மாதிரி அஃபிலியேட் மார்க்கெட்டிங்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்களா, அது இல்லாமல் இந்த ஈபே அமேசான் இல்லாமல் வேறு ஏதாவது தேர்ட் பார்ட்டி அஃபிலியேட் நெட்வொர்க் நீங்கள் யூஸ் பண்ணினாலும் அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. புரியுதுங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்பிளே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறேன். ஸோ நான் வந்து வேறு அட்வர்டைஸ்மெண்ட்டும் இதில் நான் வந்து கொடுப்பேன். ஸோ அதனால் இதை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து என்ன கரெக்டான ஆப்ஷனோ அதை நீங்கள் கொடுத்துக்குங்க. ஸோ இதில் வந்து நான் டிஸ்பிளே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துக்கிறேன். ஹவு டு யூ யூஸ்வலி பில்ட் லிங்க்ஸ். ஸோ இந்த அஃபிலியேட் வெப்சைட்டில் போயிட்டு அமேசானோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு என்ன மாதிரியான லிங்க்ஸ் வந்து பில்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுக்காங்க. HTML எடிட்டரா அல்லது மேனுவலி வந்து டெக்ஸ்ட் எடிட்டர் நீங்கள் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேனுவலி டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கொடுத்துருவோம். ஸோ அதில் நீங்கள் எந்த ஆப்ஷன் கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்து எவ்வளோ டிராஃபிக் விசிட்டர்ஸ் வந்து வராங்க, யூனிக் விசிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ விசிட்டர்ஸ் வந்து வராங்க. இப்போ தான் நீங்கள் வந்து பிளாக் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அண்டர் 500 கொடுங்க. இல்லை உங்களுடைய வெப்சைட்டில் வந்து அதிகமாக வராங்க, ஒரு நீங்கள் கிரியேட் பண்ணி ஒரு 1 or 2 மந்த்துக்கு மேலே ஆகுது அப்படின்னா உங்களுடைய பிளாக்கரில் போயிட்டு அந்த ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணால் கடைசி ஒரு மாதத்தில் எவ்வளோ விசிட்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலில் நீங்கள் வந்து கொடுத்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 500லேருந்து ஒரு 5000 வந்து கொடுக்குறேன். ஸோ அதுக்கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட் இஸ் யுவர் பிரைமரி ரீசன் ஃபார் ஜாயினிங் அமேசான் அசோசியேட் ப்ரோக்ராம். இந்த அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு உண்டான ரீசன் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுருக்கேன். செலக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய வெப்சைட் வந்து நான் மானிட்டைஸ் பண்ணுறதுக்காக தான் இதை நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நான் கொடுக்குறேன். அது வேறு ரீசன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதர் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுங்க. நான் இதை கொடுத்துக்கிறேன். ஸோ ஹவு டிட் யூ ஹியர் அபவுட் அஸ். ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் அஃபிலியேட் அக்கௌண்ட்டை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுருக்கேன். நான் வந்து ஆன்லைன் சர்ச் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துக்கிறேன். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்சா வந்து டைப் பண்ணிடுங்க. NPM2EF. ஸோ டைப் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி கொடுத்துட்டு ஃபினிஷ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த 3 ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே இந்த இடத்துல வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ கங்க்ராட்ஸ் தமிழ் பிளாகர்ஸ், உங்களுடைய அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டை நாங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் இந்த இடத்துல வந்து காட்டும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் பேமெண்ட் அண்ட் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து மறுபடியும் உங்களுடைய அமேசான் அக்கௌண்ட்டை நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து என்னுடைய அமேசான் அக்கௌண்ட்டை மறுபடியும் போயிட்டு நான் வந்து லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பேமெண்ட் ஆப்ஷன் வந்து கேட்கும். அதாவது 1000 rupees வந்ததுக்கப்புறம் தான் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுவாங்க. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுவாங்க. ஸோ மினிமம் வந்து 1000 rupees நீங்கள் ஏர்ன் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் டிக் பண்ணிடுங்க. ஸோ டிக் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் மற்ற டீட்டெயில் எல்லாமே வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் பாஸ்புக்கில் உங்களுடைய நேம் வந்து எப்படி இருக்கோ அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து எழுதிருங்க. அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் அப்படிங்கிற இந்த இடத்துல எழுதிருங்க. கீழே வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர். ஸோ மறுபடியும் இந்த இடத்துல வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர் சொல்லிட்டு இந்த இடத்துல எழுதிருங்க. கீழே வந்து உங்களுடைய பேங்க்கோட நேம், இந்த இடத்துல IFSC கோடு சொல்லிட்டு நீங்கள் வந்து இது பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் வந்து இந்த டீட்டெயில் கொடுக்க போகிறதுல நான் வந்து ஸ்கிப் பேமெண்ட் அண்ட் கண்டினியூ வித் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இதில் நீங்கள் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து கொடுத்தே ஆகணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் வந்துருங்க ரைட் சைடு வந்து சேஞ்ச் யுவர் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கரண்ட் டேக்ஸ் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்தியா கரண்ட் டேக்ஸ் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் இன்டர்வியூ வந்து பண்ணுவாங்க. அதாவது இது எல்லாமே ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ நேரடியாக அது மேலே போக வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மேலே வந்து உங்களுடைய பேன் கார்டில் வந்து எப்படி நேம் இருக்கோ ஸோ அந்த நேம் இந்த இடத்துல வந்து எழுதிடுங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் தமிழ் பிளாக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் நேம் வந்து கேட்டுக்காங்க. நம்ம வந்து இண்டிவிஜுவலாக தான் கொடுக்குறோம், பிஸ்னஸ் வந்து கொடுக்கல. ஸோ அதனால் வந்து இது ஆப்ஷனல் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுக்காங்க. ஸோ பிளாங்காக வந்து விட்டுருங்க. கீழே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அட்ரஸ் வந்து கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயிலிங் அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே இந்த இடத்துல வந்து காட்டும். ஸோ நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணுறதா இருந்தாலும் இதில் போய் நீங்கள் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கிங்க. ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா டன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்டேட் வந்து நம்ம கொடுக்காம இருக்கோம். இதில் போய்ட்டு நம்ம தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டேட் வந்து கொடுத்துட்டு டன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. உங்களோட அட்ரஸ் இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அது கீழே கண்ட்ரி வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து இருக்கும். அது கீழே நீங்கள் வந்து அவருடைய
பேன் கார்டு நம்பர் வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து கொடுத்தே ஆகணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு நம்பர் வந்து கொடுத்தாச்சு. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா do you have lower tax deduction certificate issued by income tax authority நோ கொடுத்துருங்க. ஸோ ஆர் யூ ரிஜிஸ்டர் ஆர் ரிக்வயர் ரிஜிஸ்டர் ஜிஎஸ்டி வந்து நோ கொடுத்துருங்க. ரெண்டுமே வந்து நோ கொடுத்துருங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உடைய கையெழுத்து இந்த இடத்துல வந்து நீங்கள் போட்டுருங்க. ஸோ கையெழுத்துனா உடைய பேர் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடைய அக்கௌண்ட்ஸ் நீங்கள் வாங்க. அக்கௌண்ட் செட்டிங்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்கள் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்தியன் கரண்ட் டேக்ஸ் ஸ்டேட்டஸ் இருக்குது. பார்த்தா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ நீங்கள் வந்து டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துட்டு பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வரும். உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மெயில் வந்து வரும். அப்படி இல்லைனா உங்களுடைய டேரெக்டாக உங்களுடைய அமேசான் அஃபிலியேட்டோட அக்கௌண்ட் செக்ஷன் நீங்கள் போய் டேஷ்போர்ட் போயிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அமேசான் அஃபிலியேட் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாகர் சம்பந்தமான A to Z வீடியோஸ் எல்லாமே நம்ம வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.